अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला व बरकातुहू। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल करीम, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। कुल या इबादियल्लज़ीना अस्रफ़ू अला अनफ़ुसिहिम ला तक़नतू मिन रहमतिल्लाह इन्नल्लाह यग़फ़िरुद्दुनूब जमीआ इन्नहु हुवल गफ़ूरुर रहीम। सदक़ल्लाहुल अलीम। वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ला यदख़ुलु अहदुकुम बिअमलिन इल्ला बिरहमतिल्लाह इला आखिरिल हदीस औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अल्लाहुम्मा अन्फ़अनी बिमा अल्लमतनी व अल्लिमनी मा यन्फ़अनी रब्बी ज़िदनी इल्मा। रब्बना रब्बिरहम्हुमा कमा रब्बयानी सग़ीरा। रब्बी अदख़िलनी मुदख़ल सिद्क़िन व अख़रिजनी मुख़रज सिद्क़िन वजअल ली मिन लदुनका सुल्तानन नसीरा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि या अव्वलल अव्वलीन व या आखिरल आखिरीन व या दल कुव्वतिल मतीन व या राहिमल मसाकीन व या अरहमर राहिमीन। अल्लाहुम्मा अर्हमना बिरहमतिक या अरहमर राहिमीन। எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரினும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான ரஹமத்தான மாதத்தில், முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய இறை இல்லத்திலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவிலே ரமலான் மாதம் என்று பார்க்கிற பொழுது முதல் 10ஆக இருக்கக்கூடிய அந்த ரஹமத்துடைய 10, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், ரமலானுடைய முதல் 10 ரஹமத்துக்குரியது, இரண்டாவது 10 பாவ மன்னிப்பிற்குரியது, மூன்றாவது 10 நரக விடுதலைக்குரியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நாம் முதல் 10ஐ கடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே நம்மை விட்டும் முதல் 10 கடந்து போய்விடும். அந்த 10ல் அதிகமாக கேட்கக்கூடிய துவா அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹும்ம அர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிற அந்த துவா நம்ம அதிகமாக கேட்கணும். இன்றைய ஜும்மாவில் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அந்த உன்னதமான ரஹ்மத்தை பெறுவோம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நோன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் சொல்லக்கூடிய செய்தியை நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். குர்ஆன் சொல்லும், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதம் எப்பேற்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறங்கப்பட்டது, குர்ஆன் இறங்கிய மாதம் என்று குர்ஆன் சொல்கிறது. நம்முடைய வேதம் இந்த மாதத்திலே தான் இறக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள் நோன்பை பற்றி, நோன்பை தவிர அல்லாஹ் இப்படி சொல்கின்றான். ஹதீஸே குதுசி அல்லாஹ் இப்படி சொல்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நோன்பை தவிர மற்ற எல்லா வணக்கங்களும் அந்த அடியானுக்குரியது, நோன்பு மாத்திரம் அது எனக்குரியது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன் நேரடியாக. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. மற்ற எல்லாம் அவனுக்கு சம்பந்தப்பட்டது, நோன்பு மட்டுமே நான் ரொம்ப கவனம் எடுத்து சிறப்பாக நானே கூலி கொடுக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான்.
நோன்பு என்பது பாவங்களை தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. அதனால யாராவது உங்ககிட்ட பேசுனாங்களோ, திட்டுனாங்களோ, சண்டைக்கு வந்தாலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, உங்களிடத்தில் அப்படி யாராவது சண்டைக்கு வந்தால், உங்களை திட்டினால், பேசினால், நீங்கள் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள். நீங்கள் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள். நோன்பாளி இருக்கிறாரே, அவர் சண்டைக்கு போக மாட்டார். ஒரு நோன்பாளி அவர் பிறரை திட்ட மாட்டார். யாராவது அவர்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் கூட நோன்பாளி என்ன சொல்வார்? நான் நோன்பாளி என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த செய்தி. அந்த ஹதீஸிலே தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முகம்மது அவருடைய உயிர் எவன் மீது இருக்கிறதோ, எவன் கைவசத்தில் இருக்கிறதோ, அந்த ரப்பின் மீது சத்தியமாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை கவனிங்க, மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்விடத்தில் நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். நம்ம நோன்பு வச்சிருக்கிற நேரத்தில் வாயிலிருந்து வயிறு காலியாக இருக்கிறதுனால வெளிவரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக உயர்ந்ததாக இருக்கிறது. நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம், காலையிலிருந்து பட்டினி கிடந்து எச்சில் கூட முழுங்காமல் பேணுதலாக இருந்து அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம். 2வது சந்தோஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நோன்பாளிகள் நாளைக்கு இறைவனை சந்திப்பார்கள், பார்ப்பார்கள். இந்த பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம், இதுவெல்லாம் நோன்பாளிகளுக்கு கிடைக்கிறது. நோன்புடைய அந்தஸ்துக்கு இந்த ஒரு ஹதீஸே போதுமானது. அல்லாஹ் நோன்பாளி எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திருக்கிறான். அவருடைய வாய் வாடையை கூட கஸ்தூரியை விட மிக மேலானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த நோன்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அடியானுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. நோன்பின் மூலமாகத்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வசனம் சொல்லுகிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பின் மூலமாக இறையச்சம் ஏற்படும். மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஏமாற்றி விடலாம். தொழுகாம இருந்துட்டு தொழுதேன்னு சொல்ல முடியும். ஜக்காத்து கொடுக்காம இருந்துட்டு ஜக்காத்து கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியும். வேற ஏதாவது அமல்கள், குர்ஆன் ஓதாம இருந்துட்டு குர்ஆன் ஓதுனேன் என்று சொல்ல முடியும். நோன்பு வைக்காம யாரும் என்ன செய்யறது இல்லை, நான் நோன்புன்னு என்ன செய்யறது சொல்றது இல்லை. ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல சில மரியாதைக்காக வேண்டும் என்றால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நோன்பை பொறுத்தவரையும் தனி அறையில இருந்தாலும் கூட, யாரும் பார்க்காவிட்டாலும் கூட, ஒரு நோன்பாளி என்ன செய்ய மாட்டார்? சாப்பிட மாட்டார். யாருமே பார்க்கல, காலையில் நோன்பு வச்சாச்சு, வீட்டில் தான் இருக்கிறோம், தனி அறையில் இருக்கிறோம், ஒரு நோன்பாளி சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். காரணம் என்ன? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் மற்ற எல்லா வணக்கத்தை விடவும் நோன்பிலே அதிகமான இறையச்சம் ஏற்படுகிறது. ஒரு நோன்பாளியை பொறுத்தவரை யாருக்கும் பயப்படுறதில்லை. யாரு பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் சரி, தனி அறையில நிறைய உணவுப் பொருட்களை வச்சாலும் கூட நோன்பாளி சாப்பிட மாட்டார். காரணம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இறை அச்சத்தை நோன்பு உண்டு பண்ணுகிறது. இந்த நோன்பினுடைய வெகுமதி இருக்கிறதே நாளைக்கு மறுமையில தான் தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு நோன்பையே குற்ற பரிகாரமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஒருத்தர் சத்தியம் செஞ்சார், அந்த சத்தியத்தை நிறைவேற்றல, இப்ப இவர் ஒரு பரிகாரம் செய்யணும். குர்ஆன் சொல்லுகிறது, தலாசத்து ஐயாம், நீங்கள் 3 நாட்கள் நோன்பு வையுங்கள், அதுதான் உங்களுக்கு பரிகாரம். நோன்புடைய மகத்துவம் பலன்களும் ஏராளம் இருக்கிறது. இன்னைக்கு அதை ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க? நோன்பு வைங்கன்னு சொல்றாங்க. நம்ம மருத்துவத்துக்கான நோன்பு வைக்கக்கூடாது. நம்முடைய மருத்துவம் ஆய்வுனா அங்கிட்டு போயிடணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஷரியத் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. அதை செயல்படுத்தினால் அதோட நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. ஒரு டாக்டர் சமீபத்தில் சொல்றார், நோன்பு வைக்கிறதுனால கேன்சர் வியாதி வராமல் தடுக்கப்படுகிறது. நோன்பு வைக்கிறதுனால பசியின் காரணமாக உள்ளக்குள்ள செல்லுகளை அதே திண்டு கழிவு செல்களை அழித்து விடுகிறது. இப்படி ஏராளமான ஆய்வுகள் இருக்கிறது. அதையெல்லாம் கவனித்து நம்ம நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு என்பது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத்.
நோன்பு வைக்கல அப்படின்னா அல்லாஹ் கேள்வி கேட்பான். தொழுகலைனா எப்படி அல்லாஹ் கேள்வி கேட்பானோ அதே மாதிரியே ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு ஃபர்ல், கட்டாய கடமை. அதை யார் வைக்கலையோ அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்பேற்பட்ட உன்னதமான இந்த ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொட்டி கொண்டே இருக்கிறது, நிறைய கொட்டி கொண்டே இருக்கிறது, இரவும் பகலும். ஆனால் அதை நம்ம சேமித்து வச்சிருக்கோமா, அதை நம்ம பெற்றுக்கொண்டோமா என்றால் அது கேள்விக்குறிதான். எப்போதும் உள்ள மாதங்களை போன்று கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். போன மாசத்திற்கும் இந்த மாசத்திற்கும் எந்த வித்தியாசம் இல்லாத நாம் பார்க்க முடிகிறது. பெரிய வித்தியாசம் தெரியல. நம்முடைய அமல்கள் எந்த அளவுக்கு கூடியிருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொட்டோவென கொட்டி கொண்டிருக்கிறது. நாம் அதை எடுத்து நடக்கிறோமா, பாவ மன்னிப்பு கேட்டு விட்டோமா, ரமலானிலே நம்முடைய மனநிலை மாறி இருக்கிறதா, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறது. சஹரு, இஃப்தாரு, மதிய நேரத்தினுடைய அந்த உணவு இல்லாம மற்ற நேரங்கள், இப்படி உணவினுடைய நேரங்கள் மாறி இருக்கிறது, உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறது. நம்முடைய உள்ளம் மாறி இருக்கிறதா, உள்ளத்திலே கவலை வந்திருக்கிறதா, உள்ளம் அல்லாஹ்வை சென்றடைந்திருக்கிறதா? இதெல்லாம் நடந்தால் நம்முடைய நோன்பு சரியான நோன்பாக போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்ம என்ன செய்ய, நிராசையா நினைக்க கூடாது. இந்த வசனம் இருக்கிறதே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லா மக்களையும் பார்த்தும் சொல்லுகின்றான். தன்னை கடவுள் என்று சொன்ன நபர்களிடத்திலும், ஈசா அலைஹிஸ்ஸலாம், உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொன்ன மக்களிடத்திலும், எல்லா சமுதாயத்தினரையும் பார்த்தும் அல்லாஹ் அறைகூவல் விடுகிறான். வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகி போய்விட வேண்டாம். உசைரை கடவுள் என்று சொன்னவர்களை பார்த்து இந்த வசனம் சொல்லுகிறது. கற்களை சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் பார்த்து இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தை பொறுத்த வரையிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது எல்லோருக்கும் சொந்தம். அதனால் தான் இந்த உலகத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இவ்வளவு தூரம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணமே அதுதான். ஆனால் மறுமையை பொறுத்த மாட்டிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது மூமின்களுக்கு மட்டும்தான். யாரு ஷிர்க் செய்யாத இந்த உலகத்துல முஷ்ரிக்கின் இல்லாதவங்க மூமின்களுக்கு மட்டும்தான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த ரஹ்மத்தை அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் விசாலப்படுத்தி வைத்திருக்கின்றார். ஒரு மனிதனுடைய எண்ணத்திலேயே மிக கெட்ட எண்ணம் எது அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்ய மாட்டான்னு நினைக்கிறது. அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்ய மாட்டான். சில பேரை நம்ம பார்க்குறோம், தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க. அல்லாஹ் என்னையெல்லாம் ஏறெடுத்து பார்க்கறது இல்லை, அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறான், எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் சரியில்லை, எதுவுமே வெற்றியாகலை, எல்லாமே தோல்வி. அவர் நினைக்க கூடாது, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்ய மாட்டான் என்று நினைத்தால் அதுதான் ஆகப்பெரிய கெட்ட எண்ணம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த ரஹ்மத் என்ற வார்த்தையை ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் பயன்படுத்தியிருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய விஷயங்கள் எல்லாம் சொன்னதற்கு பிறகு, கிறிஸ்தவர்கள் பற்றிய சம்பவங்கள் எல்லாம் குர்ஆனில் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் இப்படி சொல்லுவான், அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அவர்கள் எல்லாம் தௌபா செய்து மீள வேண்டாமா? அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக மன்னிப்பானவனாக இருக்கிறான். இந்த ரஹ்மத் என்ற வார்த்தை இருக்கிறதே, குர்ஆனில் கவனித்தால் தெரியும், ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ் சொல்லி இருப்பான். வ ரஹ்மதி வஸியத் குல்ல ஷை. என்னுடைய ரஹ்மத் எல்லா பொருட்களையும் பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு ரஹ்மத் உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை அப்படின்னா எந்த ஒரு பொருளும் செயல்பட முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்ற முடியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பிளான் பண்ணது நடந்துக்கிட்டு போகுது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் நிறைவேறும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வ ரஹ்மதி வஸியத் குல்ல ஷை. என்னுடைய ரஹ்மத் இருக்கிறதே எல்லா பொருட்களையும் என்ன செய்யும், அது விசாலப்படுத்தும். இந்த உலகத்தில் பொறுத்தவரை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுப்பான்.
எல்லோருக்கும் ரஹ்மத்து செய்வான். நாளைக்கு மறுமையை நோக்கிய பயணத்தில் இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடந்தார்களோ அந்த மூமின்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே, முஸ்லிம்கள் உலகத்திலே மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக முஸ்லிம்கள் சொர்க்கவாதிகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடுகளவு ஈமான் இருந்தாலும் சொர்க்கவாதி. இந்த உலகம் ரொம்ப அற்பமான உலகம். நம்முடைய மவுத்து வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம மறு உலகம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்க முடியும்? நமக்கு மிகப்பெரிய வாக்குறுதி இருக்கிறது. அல்லாஹ் நம்மீது செய்ய ரஹ்மத் என்ன தெரியுமா? நம்மளை முஸ்லீமாக்கி இந்த பள்ளியாசல் உட்கார வச்சிருக்கான். நம்மளை முஸ்லீமாக்கி நோன்பை கடமையாக்கி இந்த நோன்பை வைக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த ஈமானுடைய அந்த பயன் ஈமானுடைய பவர் தெரியாம தான் நம்ம சுற்றி கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு மறுமையில ரொம்ப தேவையில்லை, கடுகளவை விட சிறிதாக அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தால் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள், அவர்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைங்க. ஈமானுடைய அந்த வலிமை என்பது நாளைக்கு மறு உலகத்துல தான் தெரியும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்படி ஒரு வசனத்தில் எல்லாருக்கும் சொல்றான், வரம்பு மீறி பாவம் செய்து விட்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகி போய்விட வேண்டாம். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, யாராவது இந்த வசனத்திற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்ய மாட்டான் என்று நினைத்தால் அவர் குர்ஆனை மறுத்தவராகிறார். குர்ஆனை மறுத்து விட்டார் அவர். அதனால இந்த வசனத்தை நீங்க தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம எந்த காலத்திலையும் நினைக்க கூடாது அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்ய மாட்டான்னு நினைக்க கூடாது. ரிஸ்கை வழங்குவது அல்லாஹ். தொழில் துறைகள் இந்த உலகத்தில் நம் கடைசி வரை நம்முடைய வருமானம் வழங்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நம்ம செய்யறது ஒரு முயற்சி தான் செய்யறோமே தவிர, நம்ம ஒரு தொழில ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா அந்த கடைக்கு கஸ்டமரை கொண்டு வர்றது அல்லாஹ் தான். நம்மளால எதையும் உருவெடுக்க முடியாது. அல்லாஹ் ஒரு மனிதருக்கு ரிஸ்கை நாடி விட்டால் அவன் மீது மிகப்பெரிய ரஹ்மத்தை செய்து விடுகின்றான். ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய ரஹ்மத் என்பது ஏராளம். அந்த ரஹ்மத் இந்த நோன்பு காலங்கள் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எப்படிப்பட்டவன்னா, குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல கஃபூருர் ரஹீம், இரக்கமுள்ளவன், கிருபையுள்ளவன், ஒவ்வொரு வசனத்துடைய முடிவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அரிஷை படைத்து அதில் எழுதி வைக்கப்பட்ட ஒரு வாசகம், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி. அரிஷில் இப்படி ஒரு வாசகத்தை அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது. என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கோபப்படலாம் என்று நினைத்தாலும் கூட அவனுடைய ரஹ்மத் என்பது முந்திவிட்டது. அதனால தான் அல்லாஹ் நம்மளெல்லாம் சும்மா விட்டுருக்கான். நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள், நம்ம செய்யக்கூடிய மோசடிகள், நாம் பேசக்கூடிய பொய் வார்த்தைகள், அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய தன்மை, ஐங்கால தொழுகையை தொழாத தன்மை, இன்னைக்கு மாற்றார்கள் எவ்வளவு ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருக்காங்க தெரியுமா? அவர்களுக்கெல்லாம் இப்படி ஜும்மா மேடையில சொல்லப்படுறதில்லை. சில இனத்தவர்களுக்கு ஜும்மா மேடை போட்டு சொல்லப்படுறதில்லை. தானாகவே ஆன்மீகத்தில் என்ன செய்ய திளைத்து இருக்கிறார்கள். ஆனால் எல்லா நேரமும் ஜும்மாக்களிலே உபதேசம், மற்ற எல்லா நேரங்களும் பயான்கள் எல்லாம் நம்முடைய செவிக்கு வருகிறது. நாம் கொஞ்சம் அல்லாஹுடைய கடமையை விட்டு தள்ளி இருக்கிறோம். அல்லாஹ் நம் மீது ரஹ்மத்து செய்ததின் காரணமாக நம்மளை விட்டு வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால், மாதரக்க அலா லஹுரிஹா மின் தாபா, இந்த உலகத்தில் அவன் பிடிக்க விரும்பினானால், தண்டனை கொடுக்க நாடினால், இந்த உலகத்தில் எந்த விதமான புற்பூண்டும் முளைக்காது, எந்த விதமான உயிரினமும் இருக்காது. அந்த அளவுக்கு மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். ரஹ்மத், அவனுடைய ரஹ்மத்தை நம்ம என்ன செய்யணும்? இந்த நோன்புல அதிகமாக நம்ம பெறுவதற்கு முயற்சி செய்யணும். அதே நேரத்தில் இந்த நோன்பு காலங்களில் சில பேர் என்ன செய்வாங்க, புதுசாக பள்ளியாசலுக்கு வந்து நோன்பு வைப்பாங்க, தொழுகுவாங்க. எந்த சூழ்நிலை அவங்கள குறைப்படுத்திடாதீங்க தயவு செய்து. இவ்வளவு நாள சுத்திக்கிட்டு இருந்தார், இவ்வளவு நாள குடிச்சுக்கிட்டு இருந்தார், இவ்வளவு நாள் எல்லா அநியாயம் செய்து கொண்டிருந்தார், நோன்பு வந்துட்டா போச்சு பள்ளியாசலுக்கு வந்துடுவார் என்ற ரீதியில நாம் பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இந்த உலகத்தில் தவறு செய்யாதவன் யாரும் கிடையாது.
என்ன வித்தியாசம்? அவங்க தகுதிக்கு தக்கவாறு தவறு செய்யறோம். நான் ஒரு தவறு செய்வேன் என்னுடைய தகுதிக்கு தக்கவாறு. இதே மாதிரியே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தகுதிக்கு தக்கவாறு தவறு. சிறுசு பெருசு வேணா இருக்கலாம், ஆனால் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவங்க தான். யாராவது நோன்பு காலங்களில் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் ஆனால் அவர் ரொம்ப வரவேங்க, அவர்களுக்கு தட்டி கொடுங்க, ரொம்ப நல்ல விஷயம், நோன்பு வைங்க, தொழுகுங்க, அவர்களுக்கு வழிகாட்டுங்க. இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா, இப்பதான் நீங்க வந்துட்டீங்களா, இது போல எந்த வார்த்தையும் நம்ம கேட்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில ஒரு மனிதர் வருகிறார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். வயது முதிர்ந்தவர் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் 2 மடங்கு வயது அதிகம், ரொம்ப வயது முதிர்ந்தவர். வந்தவர் எப்படி வருகிறார்? கூன் விழுந்தவர் போல் வருகிறார். கையிலே குச்சி ஒன்றை ஊண்டி கொண்டு வருகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த பெரியவரை வர்ணிக்கும் போது இப்படி சொல்றாங்க, ஹத்தா சகத்தா ஹாஜிபாஹு அலா ஐனைஹி, வயது முதிர்ந்த காரணத்தால் அவருடைய 2 புருவத்தினுடைய முடிகளும் அப்படியே கண்ணை மறைக்கிறது. அந்த அளவுக்கு வயது முதிர்ந்தவர். ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா இந்த புருவ முடிவுகள்லாம் வளர்ந்து அந்த கண்ணில் தொங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வயது முதிர்ந்தவர். இப்படிப்பட்ட ஒரு வயது முதிர்ந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார்கள். வந்தவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கும் கூட மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டார். ஏனென்றால் நான் பாவம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன். மா தரக்குத்தோ மீன்கா வாஹிதன், எந்த பாவத்தையும் நான் விடல, எல்லா பாவமும் நான் செஞ்சிருக்கிறேன். ஆகையினால அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு அல்லாஹ் மன்னிப்பானா, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளால வந்து என்ன சொல்லியிருப்போம்? நீ இளமை காலத்தை எவ்வளோ ஆட்டம் போட்ட, நீ செய்யாத சேட்டையே இல்லை, இப்போதான் உனக்கு கண்ணு தெரியுதா, இப்போதான் பள்ளிவாசல் பக்கம் ஒதுங்குறியாங்கிற பல தோரணை நம்ம சிந்திச்சிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸே குதுஸிலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், தஅவுதனி ரஜவுதனி ஃபஅக்பிர் லக லா உபாலி, என் மீது நம்பிக்கை வைத்து நான் மன்னிப்பேன் என்று ஆதரவு வைத்து என்னிடத்திலே என்னை அழைத்து விட்டால் நான் அப்படியே மன்னித்து விடுவேன். அல்லாஹ் சொல்லியிருந்தான். மிக முக்கிய ஆதரவு தான். அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், அல்லாஹ் என்னை ரஹ்மத்து செய்வான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு யார் என்னை அழைக்கிறாரோ நான் அப்படியே செய்து விடுகிறேன். ஹதீஸே குதுஸியினுடைய 2வது வரி இப்படி வருகிறது, வானத்தினுடைய முகடு அளவிற்கு பாவம் செய்திருந்தாலும், வானத்துடைய முகடு எவ்வளவு பெருசு, வானத்துடைய முகடு அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து நான் மன்னிப்பேன் என்ற நம்பிக்கையில என்னை அழைத்து விட்டால் நான் மன்னித்து விடுவேன், நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குதுஸியிலே சொல்லுவார்கள். இப்ப அந்த வயது முதிர்ந்தவர் வந்திருக்கிறார். வந்தவர் சொன்னார், நான் எல்லா பாவத்தையும் செய்திருக்கிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவை சொல்லல, 3 தடவை சொன்னாங்க, அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிச்சுட்டான். இப்படி சொன்னதுக்கு பிறகும் கூட அந்த வயது முதிர்ந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் செய்த வெளியில் சொல்ல முடியாத அற்பமான பாவமெல்லாம் இருக்கிறதே, அதையும் கூட அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று கேட்கிறார். சில பாவங்களை வெளியில சொல்ல முடியும், சில பாவங்களை வெளியில சொல்லவே முடியாது. அவ்வளவு அழுக்குகள் நம்மிடத்தில் இருக்கிறது, அவ்வளவு பாவ கரைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. சில பாவங்களை என்ன செய்யலாம், விமர்சனமா சொல்ல முடியும். சில பாவத்தை, நம்ம செய்யற பாவத்தை ரொம்ப அற்பமா இருக்கும், அதை வெளியில கூட சொல்ல முடியாது வாயை திறந்து. வந்த முதியவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் வெளியில் சொல்ல முடியாத அற்பமான பாவம் எல்லாம் இருக்கிறது, அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் வெளியில் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லுவார்கள். இதை கேட்டுவிட்டு அவர்கள் அவருடைய கண்களிலே கண்ணீர் வரும், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவார். அப்படியே சொல்லிக்கொண்டே அந்த சபையை விட்டு வெளியே போய்விடுவார்.
ஆக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான், அல்லாஹ் நம் மீது ரஹ்மத் செய்வதற்கு தயாராக இருக்கிறான். நாம் அதை பெறுவதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வி. ரமலானை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், இந்த மனிதர் பாவ மன்னிப்பை பெற்று விடுகிறானா என்று. ரமலானை ரஹ்மத்தை பெற்று விட்டோமா என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா நாட்களையும் போன்றும் ரமலானும் கழிந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகப்பெரியது. ஸல்லல்லாஹு அலைஹி நிறைய ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை விஷயங்கள். ஹுனைனுடைய யுத்தம், போர் முடிந்து விட்டது, போரில் பிடிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கிறது, போரில் பிடிக்கப்பட்ட கைதிகள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காணவில்லை, அப்படியே துடித்து போகிறாள், குழந்தையை தேடுகிறாள், பைத்தியம் பிடித்தவளை போல் தேடுகிறாள். ஒவ்வொரு குழந்தையா போய் எடுக்க வேண்டியது, மார்பகத்தில் பால் கொடுக்கறதுக்காண்டி வைக்க வேண்டியது. தன்னுடைய குழந்தை இல்லை என்ற உணர்வு வந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை அப்படியே வச்சுட்டு போயிடுறது. இப்படியே அந்த போர்க்களத்தில், போர் முடிந்த நேரத்தில் அந்த பெண்மணி அப்படியே தன்னுடைய குழந்தையை அப்படியே தேடிக்கொண்டே செல்கிறார். கடைசியாக பெருமானார் சஹாபாக்களுடைய கூடாரத்துக்கு பக்கத்தில் அவளுடைய குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தையை எடுத்து உச்சி முகர்ந்து அது தன்னுடைய குழந்தை தான் என்று உணர்ந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை அப்படியே முத்தமிட்டு பால் கொடுப்பதற்காக கொஞ்சம் அங்கு தள்ளி கூட்டி கொண்டு செல்வார். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்பார்கள், இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பிலே போட்டு பொசுக்குவாளா என்று கேட்பார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி பொசுக்குவாள்? இவ்வளவு நேரமாக அவர்கள் பைத்தியம் பிடித்தவர் துளாவி சென்றிருக்கிறார், கண்ணீரோடு கதறி இருக்கிறார், எப்படி இந்த பிள்ளை கிடைத்ததற்கு பிறகு நெருப்பிலே தூக்கி போடுவார் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதே போன்றுதான், இதை விட அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தாயை விட 70 மடங்கு கிருபை உள்ளவன் நம் மீது, அவன் எப்படி நம்மை நரகத்தில் தூக்கி போடுவான்? ஒரு தாய்க்கு இந்த பிள்ளை தூக்கி போட முடியாது. அல்லாஹ்வுடைய பாசம் என்ன? நம் மீது அல்லாஹ் எப்படி பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? தன்னுடைய தாயை விட 70 மடங்கு கிருபை உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மொத்தம் 100, 99 ரஹ்மத்தை தன்னிடத்துல வச்சுக்கிட்டான் அல்லாஹ். ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறான். அந்த ஒரே ஒரு ரஹ்மத்து, அன்பு, பாசம் தான் இந்த உலகத்தில் எல்லோரும் காட்டக்கூடிய அன்பு, பாசம், பரிவு, ரஹ்மத்து எல்லாம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மீது காட்டக்கூடிய பாசம், ஒரு ஆடு தன்னுடைய குட்டியின் மீது காட்டக்கூடிய பாசம், ஒரு பறவை தன்னுடைய குஞ்சின் மீது காட்டக்கூடிய பாசம், அத்தனையும் அந்த ஒரே ஒரு ரஹ்மத்துல தான் கட்டுப்பட்டது. பாக்கி 99 ரஹ்மத் அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். ஒரு தாய், நம்மை பெற்ற தாய் இருக்கிறாங்களே, நம்ம பிறந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க? நம்மளை தூக்கி என்ன செஞ்சிருவாங்க? பால் ஊட்டுவாள், சீராட்டுவாள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாம் கருவறையில் இருக்கும் போதே நமக்கு உணவளித்தான். சிந்திக்கணும், நம்ம கருவறையில் இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு உணவளித்தான். இன்னைக்கு ஒரு தாய் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறது எவ்வளவு சிரமமா இருக்குது. கருவுல இருக்கும் போதே அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும்? உணவளித்திருக்கிறான். அப்பேற்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அவனுடைய ரஹ்மத் விசாலமாக இருக்குது. நாம தான் அதை பெற்றுக்கொள்ளணும். இந்த ரமலான்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பகல் நேரங்களில் நோன்பும், இரவு நேரங்களில் வணக்கம். தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத தீமையின் பக்கம் விரைகிறது, ஃபோன் தொடர்பில் அதிகமாக திளைத்திருக்கிறது, ஆபாசங்களை பார்ப்பது, கண்ணுக்கு எதெல்லாம் தடை இருக்கிறதோ, ஷரியத்தில் எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்வது, இதுவெல்லாம் ரஹ்மத்தை பெற முடியாது. வீணான பேச்சுக்களில் பொழுத போக்குறது, அரட்டை அடிக்கிறது, புறம் பேசுறது, பொய் பேசுறது, என்னென்ன வீணான காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களை விட்டொழித்து இந்த நோன்பிலே அமல்களை என்ன செய்யுங்க? அதிகப்படுத்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். யார் துர்பாக்கியசாலி தெரியுமா? ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தடுத்து கொண்டவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி தடுக்க முடியும்? பாவத்தின் காரணமாக தடை ஏற்பட்டுரும். நோன்பு வைக்கணும், பகல் நேர நோன்பு, இரவு நேர வணக்கம். அதனால்தான் தராவியுடைய தொழுகை, அதனால்தான் குர்ஆனை கேட்கக்கூடியது, அதனால்தான் குர்ஆனை ஓத சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வாய்கள் அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபால் திளைத்து இருக்கணும், திக்ர்களால திளைத்து இருக்கணும், உலக பேச்சுகளாக கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். ரமலான்
முழுவதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறக்கூடிய அந்த சிந்தனையோடு இருக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த ரமலானிலே அவன் வழங்கியிருக்கக்கூடிய, அவன் இறக்கி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ரஹமத்தை நம்ம அனைவருக்கும் கிடைப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.